வணக்கம். இறை சுகம். நாம் சுகமாக இருக்கிறோம் என்று என்பதை எது அறிகிறது? சுகத்தை எது அறிகிறது? சுகத்தினுடைய நிலையை உறுப்புகளும் அறிகிறது, ஆன்மாவும் அறிகிறது. சுகநிலையை அந்த உறுப்புகள் சுகமாக இருந்தால் தான் நமது மனதும் ஆன்மாவும் சுகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, சஞ்சலமின்றி இருக்கிறது. ஒரு வீடு ஒழுகும்போது, மழை பெய்ந்து ஒழுகும்போது இரவில் நாம் மனது செஞ்சலப்படும், தூங்க முடியாமன்னு ஆன்மா செஞ்சலப்படும். நாம் உடம்பு நோயில் வாடும்போது மனதும் செஞ்சலப்படும். உடலோடு சேர்ந்து இருக்கிற மனதும் ஆன்மாவும் செஞ்சலப்படுகிறது. அந்த சஞ்சலத்தில் அந்த துயரத்தை ஆன்மாவும் சந்திக்கிறது, ஆன்மாதான் சந்திக்கிறது. மனது நிலையிலே கஷ்டத்தை உணரக்கூடிய நிலையும் ஆன்மாவும் நம்மோடு இருந்து பயணிக்கிறது, உணர்கிறது, சஞ்சலப்படுகிறது. இப்போ உணவு முறையில் நம்ம கொஞ்சம் கரெக்டான நிலையில் சரியாக எடுத்துக்கொண்டிருந்தால் உடல் வாதையிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்ளலாம். உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனைன்னு ஒதுங்கிக்கலாம். ஒரே சின்ன இது மட்டும் தரேன் அடியன். காலையில் எந்த உடனே சர்க்கரை கலந்த கொஞ்சம் 50 கிராம் இது தூதுவளைன்னா 20 கிராம் சர்க்கரை கலந்த தூதுவளையை வெந்நீரில் சாப்பிடுங்க. ஒரு 4 பேரிச்சம்பழம் நல்லா கழுவி அதுக்கு பின்னாடி வெந்நீரில் சாப்பிடுங்க. காலையில் 3 நேரம் அந்த 3 டம்ளர் தண்ணீரில் இதை ரெண்டையும் இணைஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்ட நிலையில் அப்புறம் சில மாமிச வகைகளை நிப்பாட்டுறது நல்லது. நிப்பாட்டிட்டு பால் வகை அனைத்துமே நிப்பாட்ட வேண்டும். இப்படி இது உறுதியாக நிறுத்தும்போது நம்மளுடைய உடம்பு நடக்கும்போதே லெஸ்ஸிங்காக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும், நல்லா சுகமாக எதை பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலையிலே இருக்கும். ஆன்மாவும் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பிணிகள் சின்ன சின்ன பிணிகள் வந்தாலுமே அப்போவே ஓடிவிடும், பிணிகள் தெரியாது. இதை செய்து பாருங்கள். இறையோடு இறையாக இருங்கள். நன்றி, வணக்கம்.